ஆரம்பிச்சிட்டே இல்ல. போதும், உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற இந்த அசிங்க பிடிச்ச உறவு போதும். இனிமே எதுவும் வேண்டாம். உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற எல்லாமே தீந்து போச்சு. ஏய், எங்கடி போற? நான் எங்க வேணா போறேன், என்ன வேணா பண்றேன். இனிமே அதை கேக்குற அதிகாரம் உனக்கு கிடையாது. டேய், போகட்டும் விடுடா. அதனால அவ ஓடித்தான போக போறா. இங்க பார், வாயை மூடு. ரொம்ப பேசாத. என்ன அடிக்கிற உரிமை இனிமே உனக்கு கிடையாது. மரியாதை காப்பாத்திக்க, இதோட நிறுத்திக்க. நான் ஏன் வழியில போறேன்? உங்க அம்மா சொன்ன மாதிரி எவ்வளவு ஒரு உத்தமிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே நீ யோகியனா மாறிடு. ஏன்னா நீ ஆம்பளை பாரு. டேய், பாத்தியாடா என்ன பேச்சு பேசுறா? ஏய், போதும். இனிமே என்ன பத்தி இவனே பேசக்கூடாது. அப்ப நீ ஏன் பேசுற? வாய் மூடிட்டு போ. அருந்ததி நெல்லு இல்ல. அருந்ததி, அருந்ததி சொல்றல. அருந்ததி, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். அப்பா அம்மா எங்க வெளியே போயிருக்காங்களா? ஐயாவும் அம்மாவும் திருவண்ணாமலை போயிருக்காங்க. வர 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. சரி, சாவி எடுத்து வீட்டை தரங்க. அது சாவி இல்லம்மா. எது சாவி இல்லையா? அது சாவி அப்பா எடுத்துட்டு போயிட்டாருமா. இங்க பாருங்க, நான் இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவ. என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க. சாவி அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? அம்மா, என்ன கோச்சிக்காதீங்கம்மா. சம்பளம் வாங்குற வேலைக்காரன் தானம்மா நானு. அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்க? நாங்க யாரும் இல்லாதப்போ யாரையும் உள்ள விட வேண்டாம், உறவுன்னு சொல்லிக்கிட்டு மக உள்ள வந்தாலும் உள்ள விட வேணான்ட்டு குறிப்பா அப்பா சொல்லிட்டு போயிருக்காருமா. என்ன மன்னிச்சிருமா. நான் என்ன செய்ய முடியுமா? சேச்சே, பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வரேன். ஊருக்கு போக வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேப்பா. பாத்திரம் பண்ணலாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாருங்க, பெரும்படி பாத்திரத்துல விட்டுருங்க. அன்னாடம் புழங்கிறதுக்கு சின்ன பாத்திரம் எது வேணுமோ அது மட்டும் எடுத்துங்க. புரிஞ்சா? எல்லாத்தையும் ஒரேடியா எடுத்துட்டு போலாம்பா. அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாது. நீ சும்மா இருமா. நான் தான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கல. ஏதாவது வேணா நான் கொண்டாந்து தரேன். உனக்கு தெரியாது கண்ணே, அத்தனையும் மூட்டையா கட்டி போட்டீங்கன்னா உள்ள ஏத்த மாட்டான். பஸ்ல டாப்ல போடுவான். சுண்டக்கா காப்பணும், சொமக்குழி முக்கா பணம் ஆயிரும். ஆமா பவானி அக்கா, கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வச்சிருங்க. ஓ, என்னடா செல்லம்? பவானி, சீக்கிரம் உனக்கு வேணுங்களா எடுத்து வச்சுக்க. எடுத்துக்கிறேன்ப்பா. அது என்னது சுருட்டுற? சீவக்கட்டப்பா. சீவக்கட்டைய போய் சீச்சி. அங்க தேவைப்படும்ல. அங்க தேவைப்பட்டா அங்க வாங்கிக்கலாம். அஜிக்க கிளம்பு. என்னப்பா நல்ல ஆள்றா. அப்பா, பால் காய்ச்ச நல்ல நாள் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம புதுசா கார்மெண்ட் திறக்க போறோம்ல, அதுக்கு சேர்த்து பாத்துட்டேன். அதான் தெரியுமே. அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் இல்ல, அதனாலதான் மாணிக்கம் புதுசா லாரி கம்பெனி திறக்கிறாருல, அதுக்கு அன்னைக்கே பூஜை வச்சிருக்காரு. ஏன் இத்தனை நேரம் நல்லா தானே இருந்த? ஏன் திடீர்னு முகம் இத்தனை ஆகி போச்சு? பின்ன என்னப்பா, எப்பவுமே எங்களுக்கு இடைஞ்சல் பண்றதா அந்த மாணிக்கத்துக்கு பொழப்பா போச்சு. ஏன் நாங்க பூஜை வைக்கிற அன்னைக்கு தான் அவரும் பூஜை வைக்கணுமா?
வேணும்னு வைக்கலமா, எதேச்சே நடந்தது இதெல்லாம். ஆமா, எதேச்சும் நடந்தது. அப்படியே எதேச்சாவே நடந்ததாவே இருக்கட்டும். அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தனம், சரோ ரொம்ப பாவம், அவங்க மாமியார் ரொம்ப பொல்லாதவங்க, அதான் சரோவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சாக்கு சொல்லி நீங்களும் அவளும் புருஷனும் நடத்துற பூஜைக்கு போவீங்க, நானும் என் புருஷனும் நடத்துற பூஜைக்கு வரமாட்டீங்க, அப்படிதானே? தானா இப்படிதான்பா. முன்னாடி ஒரு சமயம் நாங்க ஹோட்டல் திறந்தோமே இருக்கா, அதே நாள்ல மாணிக்கு ஏதோ ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க ஏதோ காரணம் சொல்லிட்டு சரோ புருஷ வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டீங்க. இப்போ அது தானே பண்ண போறீங்க, எங்களுக்கு தெரியாதா? நாங்கன்னா எப்போ உங்களுக்கு இலக்காரம் தானே. பாய மூடு. நீ ஏன் அதே நினைச்சு பேசிட்டு இருக்காது? நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே? பாயிண்ட் பெரிய பாயிண்ட் பண்ணாங்க. நான் சொன்னது சரிதானேப்பா? இல்ல, நீ சொல்ற ஹோட்டல் திறப்புள்ள அன்னைக்கு என்ன நினைச்சு உனக்கு தெரியுமா? புரியாம பேசிட்டு இருக்கிறேன். அந்த தேதி இன்னைக்கு காய்கறி கடை திறக்கிறதுக்கு மாப்பிள்ளை ஏற்கனவே அந்த தேதியை பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு. அது தெரிஞ்சிருந்தும் போஸ் வீம்புக்கு அன்னைக்கே ஹோட்டல் திறக்கிறேன்னா எங்கிட்டையும் சவால் விட்டான். நீங்க எங்க போறீங்க பாக்குறேன்னு. மாணிக்க மாப்பிள்ளை என்ன முதல்ல கூப்பிட்டதுனால அந்த மறுவாதிக்கு முதல்ல அங்க போயிட்டு அப்புறம் போஸ் கடை திறப்புள்ளாக்கு நான் வந்தேன். புரிஞ்சா? ஆனா இந்த தடவை நடந்திருக்கதே வேற. போஸ் கார்மெண்ட் திறப்பு விழாக்கு நல்ல நாள் பார்த்து குறிச்சதே நானு. அதனால முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன். நிஜமா இப்ப சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு தெரியாதா எது பண்ண எது முறைன்னு. அது தவிரமா மாணிக்க மாப்பிளைக்கு ஒத்தாசைக்கு கூட செல்வன் தம்பி இருக்குது, கடையாளுங்க இருக்கிறாங்க. நம்ம போஸுக்கு யாரு இருக்கிறாங்க? நாம தானே. அதனால கூட இருந்து எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்குவேன், கவலைப்படாது. அப்பா, புரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்குங்கப்பா. நீ என்னைக்கு புரிஞ்சு பேசிருக்கிற உன்னை புதுசா தப்பா நினைக்கிறதுக்கு? இந்த வாரு உன் சுபாவம் எனக்கு பழகி போச்சு. கவலைப்படாத, வேலையை கவ. என்ன இருந்தது உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நானும் தாண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடும்னு யாராவது சொல்லியிருந்தா நானும் சிரிச்சிருப்பேன். இப்போ என்னால எதையும் நம்ப முடியல. எவ்வளவு செல்லமா வசதியா செல்வா கூட வளர்ந்தவனே, ஆனா இப்போ இப்படி ஒரு கண்டிஷன்ல வந்து நிக்கிறிய. அதெல்லாம் விடு ரேவதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? எனக்கு கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல. அப்பா அம்மா வந்தா அவங்க கிட்ட பேசணும். பெத்த பாவத்துக்காக என்னை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரேவதி, அவங்க வர வரைக்கும் எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அது வரைக்கும் நான் இங்க தங்கிக்கிட்டுமா ப்ளீஸ்? என்னடி இப்படி கேக்குற? தாராளமா தங்கிக்கோ, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா அப்பா வந்துட்டாங்க போல இருக்கு, ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? இது கௌரவமான குடும்பமா? அவளை கொண்டாந்து இங்க தங்க வச்சினா உன்னுடைய வாழ்க்கை, நம்ம குடும்ப கௌரவம் எல்லாமே கெட்டு குட்டிச்சோராயிடுமா? ஆமாண்டே, அப்பா சொல்ற மாதிரி கேட்டு நட. ஆமா, என்னம்மா ஹெல்ப்னு கேட்டு வந்திருக்கா, நானும் சரி தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். யார கேட்டுடி அப்படி சொன்ன? வீட்ல பெரியவங்க பெத்தவங்க நாங்க இருக்கிறது உனக்கு ஞாபகம் இல்ல? உன் பாட்டுக்கு தங்க வச்சினா இது என்ன சத்திரமா சாவடியா? ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குமா, அதை கெடுக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணி தொலைக்காத. அப்பா, ஜஸ்ட் 2 days, அதுக்கப்புறம் அவளே போயிட போறா. இங்க பாருடி, சாதாரண ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இவ விவகாரம் பிடிச்சவளா இருக்காளே, நாளை பின்ன உனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்க வேண்டாமா? முதல்ல அவளை வெளியில போக சொல்லு. அம்மா, அது வந்து சொல்றத கேளு ரேவதி. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, யாரோ லவ்வரோட ஓடி போயிட்டாளா, இப்ப பிரச்சனையா? கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல அவளை வெளியில போக சொல்லு. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குடி. இந்த மாதிரி கேடு கெட்டவள நம்ம கூட வச்சுக்கிட்டா நாளைக்கு பாக்குறவங்க நம்மள பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? நெல்ல இருந்ததே அருந்ததே அருந்ததே, ஒரு நிமிஷம் அருந்ததே அருந்ததே அருந்ததே, சாரி அருந்ததே. பரவாயில்ல விடுடி, நான் பாத்துக்கிறேன். பணம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வரேன். சாரி அருந்ததே, உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, நான் வரேன்.
ஒரு நிமிஷம் இதை பாட்டுங்க. நீங்க போங்க. அருந்ததி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? என்ன அருந்ததி இது? இங்க நின்னுட்டு அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லு. நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏன், என்னாச்சு? இனிமேலும் அங்க இருந்து காலம் தள்ள முடியாதுங்கிற நிலைமை வந்துடுச்சு. அதான் ஒரேடி அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். என்ன இருந்தது? அவசரப்பட்டுட்ட? என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. இல்ல இருந்தது, இப்படி எல்லாத்துக்கும் சட்டு சட்டுன்னு வாழ்க்கையில முடிவெடுக்க கூடாதுமா. சரி, நீ வந்தது டேவிட் தெரியுமா? தெரியாம என்ன, நான் வரதுக்கு காரணமே அவன் தானே. இனிமே டேவிடுக்கு மனைவியா என்னால வாழ முடியாது. அப்படிலாம் அவசரப்பட்டு பேசாத இருந்தது. நீ வா, நான் வேணா டேவிட் கிட்ட பேசுறேன். இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நிச்சயமா இனிமே மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உங்களை உதறிட்டு வந்த மாதிரி அந்த டேவிடையும் உதறிட்டு வந்ததா நினைச்சிடாதீங்க. நான் அந்த வீட்டுல இருக்கிறது அவங்க யாருமே விரும்பல. வேற வழி இல்லாம தான் நான் கிளம்பி வந்துட்டேன். கடவுளே. சரி, அதுக்காக இங்க இப்படி நிக்கிறதால என்ன பிரயோஜனம் சொல்லு? அடுத்து என்ன செய்யறதா இருக்க? என்ன செய்யறது, வெக்கத்தை விட்டு வேற வழி இல்லாம என் வீட்டுக்கு போனேன். அப்பா அம்மா அங்க இல்ல, வெளியூருக்கு போயிருக்காங்களா. வாட்ச்மேன் என்கிட்ட சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, அப்பா அம்மா வர வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கலான்னு போனேன். ஆனா அவளோட பேரண்ட்ஸ் நாங்க தங்கறதுக்கு ஒத்துக்கல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட நடு தெருவுக்கே வந்துட்டேன். ஐயோ, இங்க பாரு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மனசை தளர விடாத இருந்தது. இங்க பாரு, இந்த மாதிரி சமயங்கள்ல தைரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தைரியமா இரு ப்ளீஸ். என்ன நம்பிக்கையில நான் தைரியமா இருக்கிறது? நீ படிச்சவ இருந்ததி, சுயமா சிந்திக்க கூடியவ, தைரியமான பொண்ணு இல்லையா? இதெல்லாம் போறாதா சொல்லு? என் படிப்பு, யோசனை, தைரியம் இது எல்லாமே என்ன சரியா வழி நடத்தல. அதான் இப்ப நடு தெருல நிக்கிறேன். இனிமே எனக்கு என்ன இருக்கு? ஐயோ, இப்பதானே சொன்ன மனசை தளர விடக்கூடாதுன்னு. இத பாரு, நடந்தது எல்லாத்தையுமே ஒரு பாடமா நினைச்சுக்க இருந்தது. இப்ப என்ன, இப்போதைக்கு உனக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே? என் கூட வா. எங்க? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம், வா. வேண்டாங்க, ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவமானப்பட்டது போதும். இது பாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. போனதை விட்டு தள்ள. இப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம், வா. வா இருந்தது, தயங்காத இருந்தது. உன்னை ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வா, சொன்னா கேளுமா, வா ப்ளீஸ், வா. கண்ணை தொடச்சுக்க. ஆட்டோ அடையார் வரைக்கும் போனோம். வரீங்களா? ஏறு. நீ கண்டா இப்படிதான் ஹெல்ப் பண்ணும். அருந்துகிட்ட அப்பா அம்மா ஊர்ல இருந்து வர வரைக்கும் ஒரு 2 நாள் அவங்க இங்க தங்கணும்டா ப்ளீஸ். என்னடா யோசிக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நோ ப்ராப்ளம். 2 நாள் இங்க தங்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வீட்டுல பெரியவங்களா இருக்காங்க இல்லையா, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். முதல்ல இதை சாப்பிடுங்க. சாப்பிடு. செல்வம், வாப்பா. வணக்கம் அங்கிள்.
எப்படி செல்வம் இருக்க? நல்லா இருக்கீங்க. ஆமா, இது நீ கல்யாணம் பண்ண பொண்ணு தானே? மணி, ஒரு நிமிஷம் உள்ள வா. ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். என்னடா அது கூத்து? அசிங்கமா இல்ல? ஊருக்கே தெரியும் அவ ஓடி போனவன்னு. செல்வத்துக்கு என்ன அறிவு இல்ல? அவ கூட ஜோடியா நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கானே. இங்க எதுக்குடா வந்தான்? ஏதோ பிரச்சனையா? ஒரு 2 நாள் அந்த பொண்ணு இங்க தங்கிட்டு போட்டுமேப்பா. என்னது? இந்த வீட்டுல தங்கறதா? இந்த பாரு, இந்த தங்கறது அது இதெல்லாம் இங்க வேண்டாம், முதல்ல வெளியே அனுப்பு. அம்மா, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையாமா. என்ன பேச்சு பேசுற? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல வச்சிருக்கோம். அசிங்க முடிச்சோட கொண்டு வந்து வீட்டுல தங்க இடம் கேக்குறியே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உன் தங்கச்சி அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? இத பாருடா, முதல்ல அவங்க 2 பேரும் வெளியே கொண்டு போய் விட்டு வா. அம்மா, கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா. கேட்டா கேட்கட்டுமேடா. அவதான் எதுக்கும் துணிச்சவளாச்சே. இதெல்லாம் என்ன அவளுக்கு உரைக்கவா போகுது? செல்வத்துக்கே அறிவு வேண்டாம். எந்த தைரியத்துல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இடம் கேக்குறான்? அப்பா ப்ளீஸ் என்ன கொஞ்சம். இங்க பாருடா, நான் கரெக்டா சொல்றேன். வயசுக்கு வந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கறனால அவங்க 2 பேரும் இங்க தங்கறது தோதுபடாதுன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு வாடா. அம்மா போடா. அருந்ததி, போலாம் வா. டேய் செல்வம், என்னடா எங்க கிளம்பிட்ட? எங்கடா போவ? நம்ம சொசைட்டி இன்னும் மாறவே இல்லைன்றது நான் தான் புரிஞ்சுக்கல. பரவாயில்ல வரேன். டேய் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. எனக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் தான் எதிர்பார்க்காம விட்டேன். பரவாயில்ல. சரிடா, இப்ப வேற என்ன பண்ண போற? இன்னும் யாரா இருக்காலாம் போய் விடமோ தெரியலையே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு போனாலும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரும்டா. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? பேசாம லாட்ஜ்ல போய் தங்கிடுங்களேன். நல்லா இருக்காது. டேய் இல்லடா, அது என் ஃப்ரெண்டோட லாட்ஜ்டா. ரொம்ப டீசெண்டா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். சொல்றது கேளுடா. அருந்ததி, அவங்க சொல்றதுக்கு என்னடா இருக்கு? அங்க போயிட்டுனா எங்க அப்பா அம்மா மாதிரி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நிம்மதியா இருக்கலாம். சொல்றது கேளுடா. இப்பவே போன் பண்ணி சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. டீசென்டான லாட்ஜ் தானே? நிச்சயமா டீசெண்டான லாட்ஜ்டா அது. ஒன்னும் ப்ராப்ளம் வராது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் பயப்படுற நீ? அருந்ததி, இதை தவிர வேற எதுவும் நல்ல யோசனை எனக்கு தோணல. போலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கா போய் அவமானப்படுறதை விட லாட்ஜுக்கு போறது ஒன்னும் அவமானம் இல்ல. போலாம். சரி, எந்த லாட்ஜ்? இங்கதாங்க. அப்படி பாட்டிங்க. அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். செல்வம், கடையில இருந்த வர. ஆமா. என்னடா எல்லாத்தையும் பரபரன்னு எடுத்து வச்சிட்டு இருக்க? வெளியே எங்கேயும் போறியா? செங்கல்பட்டு வரைக்கும் போறோமோ, முக்கியமான வேலை, வந்துடுவேன். என்னடா இது, இன்னும் 2 நாள்ல லாரி ஆபீஸ் திறக்கிற வேலையை வச்சிட்டு இருக்க? இந்த நேரத்துல வெளியூர் போறேன்னு சொல்ற? இத பாரு, தலைக்கு மேல வேலை நிறைய கிடக்கு. உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்லன்னா அவன் பாட்டு கத்த போறான். என்னம்மா, அண்ணன் கிட்ட சொல்லாம செய்வேன்? அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. இது பாரு, நான் முக்கியமான வேலையா போறேன். நடக்க வேண்டிய வேலையெல்லாம் தன்னால் நடக்கும். ஒண்ணு கெட்டு போகுது, புரியுதா? நான் வந்துடுறேன். சரிப்பா, எனக்கு என்ன, உன் பாடு உங்க அண்ணன் பாடு. அதான் சொல்லியாச்சுன்னு சொல்றேன்ல அண்ணன் கிட்ட. ஹலோ, நான் மாணிக்கம் பேசுறேன். என்ன மாணிக்கம்? செல்வத்தை எங்கம்மா காணோம்? அங்க ஏதாச்சும் வந்தானா? ஆமாப்பா, ஏதோ அவசரமா வந்தா. துணிமணி எல்லாம் அவன் எடுத்து வச்சுக்கிட்டு செங்கல்பட்டு போறேன்னு சொன்னா. உனக்கு கூட தெரியும் சொன்னானே. எங்க அங்க இருக்கானா இப்ப? இத இப்பதான் வாசலுக்கு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. இருப்பா, கூப்பிடுறேன். டேய் செல்வம். என்னம்மா? உங்க அண்ணன் உங்ககிட்ட போன்ல ஏதோ பேசணுங்கிறான்டா. நீ இரு, நானே வரேன். உங்க அண்ணன் லைன்ல இருக்காடா, போய் பேசு. என்னவா? மா, நீ உள்ள வாமா. ஏண்டா, நீ செங்கல்பட்டு போறது உங்க அண்ணனுக்கு தெரியும்னு சொன்னா அவன் தெரியாதுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாமா? ஏன் கத்துற? ஹலோ, என்னண்ணே? எங்கடா திடீர்னு கிளம்பிட்ட? அண்ணே, ஒரு முக்கியமான பிரச்சனை. அதான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அதான் புறப்பட்டு போறேன். இல்லடா,
2 நாள்ல பூஜை இருக்கு, அது சம்பந்தமா நிறைய வேலை இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டு கிளம்புனா என்ன அர்த்தம்? இல்லண்ணே, ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நான் போயிட்டு சாயங்காலம் இல்ல நைட்டுக்குள்ள வந்துருவேண்ணே. பூஜை சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ என்னமோ எனக்கும் தெரியும்னு சொன்னியாமே. இல்லண்ணே, போற வழியில உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் இருந்தேன். என்னோட அவசரம் புரிஞ்சுக்காம அம்மா என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு குறைஞ்சிட்டு இருந்தாங்க. அதான் அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. சரி சரி, சீக்கிரம் வர வழியை பாரு. ஏண்டா சொந்த வேலையை வச்சுக்கிட்டு அப்படி என்னடா அடுத்தவன் வேலை? அண்ணே, இதுவும் எனக்கு சொந்த வேலை மாதிரி தானே. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட். அதான். ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டா? ஆமாண்ணே, அதனால தான் கிளம்பி போறேண்ணே. சரி சரி, சீக்கிரம் வா. சார், நான் வந்துடுறேன். எதுக்குடா என்கிட்ட போய் சொன்ன? இதுல என்னமா போய் இருக்கு? அதான் அண்ணன் கிட்ட சொன்னல. என்ன மோட, நீ பேசுறது மட்டும் ஒண்ணு புரியல. நான் இப்ப அவசரத்துல இருக்கமா. உன் விசாரணை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்க, நான் பதில் சொல்றேன். கிளம்பட்டுமா? வண்டி எடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. வாங்க சார். ரூம் வேணும் சார். லோக்கலா வெளியூரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ரூம் கொடுக்கறதா இருந்தா சிலதெல்லாம் கேட்க தான் சார் செய்வோம். என் பேரு செல்வம். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஓஹோ, அது நீங்க தானா? நான் வேற பார்ட்டி நினைச்சேன்.